Starting with which one of the following are India's G20 priority? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் ரிலேட்டட் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதை ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு வந்து என்னன்னா இன்க்ளூசிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் அப்ரோச் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் வருது, இல்ல அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் வந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன அப்ளை பண்ண சொல்லுவாங்கன்னா இன்க்ளூசிவ் அப்ரோச். எக்ஸ்க்ளூசிவ் ரிலேட்டடா என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ரிலேட்டட் கொஸ்டின் வரும். அதாவது பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரிலாம் வந்தா ஆல்ரெடி ஸ்டாட்டிக் அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துன்னா இதுல எல்லா ஸ்டேட்மெண்ட்மே வந்து கரெக்டா இருக்குது. சில இதுல வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர் இருக்குன்னா அந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினா பார்க்க முடியாது. ஏன்னா அது எவ்ரி இயர் வந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா இதுல எல்லாத்தையும் என்ன சொல்லணும், ஆல் த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அன்லெஸ் அன்டில் வந்து எப்ப அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டெஃபினட்டா ராங் அப்படின்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா மிச்ச எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்டா எடுத்து நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90% வந்து என்னன்னா ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்க்ளூசிவ் அப்ரோச் பொறுத்தளவுக்கு வந்து ஸ்டாட்டிக் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். அதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது வந்து என்னன்னா எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கும் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க என்ன சொல்லிருக்கோம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து இந்தியாவோட G20 priority அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் வந்து இது ஒரு அப்ளிகேஷன் தானே. அப்ளிகேஷன் மீன்ஸ் வந்து G20யோட வந்து ப்ரையாரிட்டி இந்தியாவோட என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். கிரீன் டெவலப்மெண்ட், உமன் டெவலப்மெண்ட், கிளைமேட் ஃபினான்ஸ், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனரலிஸ்டிக்கா இருக்கு. இது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்ல முடியாதுன்னா இல்ல இது பண்ண மாட்டாங்க, இது வந்து என்னன்னா பண்ணுவாங்க அப்படின்னு என்னால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அதனால என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னன்னா ஃபோர்த், அதாவது 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் எடுத்துருவேன். ரைட்டா. சோ இந்த மாதிரி சில இதை வந்து நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா. சரி, கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஃபோர்த் தான் வரும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது G20 ஏன் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட், இந்தியா வந்து ரீசெண்டா வந்து சேர் பண்ணியிருந்தாங்க. அதோட நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ண வேண்டியது 2024க்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து என்ன அப்படின்னா உள்ள கொண்டு வரும். இப்ப ஆப்பிரிக்கன் யூனியன் என்னதுன்னா 2002ல வந்து என்ன கிரியேட் பண்ணப்பட்டது. இதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 55 மெம்பர் இருப்பாங்க. இதோட வேற என்ன வந்து என்னன்னா இந்தியா வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோஃபீல் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. இதையும் நான் ஒத்துல வச்சுங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் வந்து யூரோப் எக்கானமிக் காரிடர் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணது. இந்த 3 தான் வந்து என்ன அப்படின்னா இந்தியா G20யோட சேர்மனா இருக்கும்போது வந்து இது 3மே வந்து கிரியேட் பண்ணுது. அதனால வந்து அடிஷன் நோட் பண்ணிக்க. ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் வந்து சார்க் அப்படின்னு சொல்றாங்க. சார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நியூஸ் அப்டேட் ஆகும். அதனால அது கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்கான். அதனால அது வந்து அப்ளிகேஷனா ஒண்ணும் கிடையாது. அப்ஜெக்டிவ் பத்தி கேட்கறாங்க, அவங்களோட ப்ரையாரிட்டி கேட்கறாங்க, இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து ரோல் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் கீழே வந்து வரும். ரைட்டா. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டு ப்ரோமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் சவுத் ஏசியா அண்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்ப சார்க்கோட ஃபுல் ஃபார்மே பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் வருது. அப்ப கண்டிப்பா ஏசியா பத்தி தானே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா இருக்கு, அதனால வந்து கரெக்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் பாருங்க, டு ப்ரோமோட் ஸ்ட்ரென்த் அண்ட் த கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அமங் த மெம்பர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா சவுத் ஏசியா. ஒரு ரீஜனல் கோஆபரேஷன் இருக்கும்போது அவங்களோட மேஜர் ரோலே இதுதான் வந்து என்னன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் தான் பார்ப்பாங்க. பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ரிலேட்டடா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரேட் எல்லாம் கனெக்டிவிட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா இருக்கு, கரெக்ட் எடுத்துக்கலாம். தேர்ட் பாருங்க, டு கான்ட்ரிபியூட் த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் வந்துன்னா ஒன்ஸோட வந்துன்னா அனதர் ப்ராப்ளம். ஸோ அப்ப என்னன்னா இதுக்குமே வந்து ஒரு ரீஜனல் கோஆபரேஷன்ல கண்டிப்பா இதெல்லாமே வந்து பேசிக்கான வந்து ரோலா தான் இருக்கும். அதனால தேர்டும் கரெக்ட். ஃபோர்த் பாருங்க, டு ஒர்க் டுவர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எண்டிங் த கிராஸ் பார்டர் டெரரிசம். ஸோ ஆக்சுவலி என்னன்னா நம்ம கரண்ட் அஃபேர் அப்ளிகேஷன் பேஸ்னாவே வந்து இன்க்ளூசிவ் அப்ரோச் எடுப்போம். ஸோ இன்க்ளூசிவ் அப்ரோச் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஏன்னா எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அசியூம் பண்ணி எடுப்போம். பட் அன்லெஸ் அன்டில் வந்துன்னா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா தப்பு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துன்னா ஆல் தோப்பா போக மாட்டோம்ல. ஏன்னா ஃபோர்த் வந்து டெஃபினட்டா வராதுன்னு என்னால சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்க்கோட வந்து என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஆர் டிராபேக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதனால வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் ரிலேட்டடா வந்து என்னன்னா எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. இதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்தியா சார்க்க விட்டுட்டு எதோட போயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக் நோக்கி வந்து என்ன போயிருப்பாங்க. ஸோ பிம்ஸ்டெக்மே வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ரீஜனல் கோஆபரேஷன். ஏன்னா சார்க்ல வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கான். பாகிஸ்தான் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா கிராஸ் பார்டர் ரிலேட்டடா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த ஆர்கனைசேஷன் வேணாம், அதுக்கு பதிலாக வந்து பிம்ஸ்டெக்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி போயிருப்போம். அதனால என்ன சொல்லிடுறேன், ஃபோர் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லிருப்பேன். ஆன்சர் என்ன வரும்னா
பி தான் வரும். 1 and 2, 3 தான் வந்து கரெக்ட். ஆக்சுவலி இது ஏன் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்ப சொல்றேன்னா, இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா. அதனால இது இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் சொன்ன மாதிரி தான். இதுல ஒரு அடிஷனல் லேர்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்ஸ்டெக் அண்ட் சார் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா வந்து அப்கமிங் எக்ஸாம்ல இருக்க போகுது. சோ இதுல என்னன்னா, நம்மளுக்கு ரெண்டுலயுமே வந்து காமனான கண்ட்ரி பண்ண இந்தியா இருக்கும், நேபாள் இருக்கும், பூடான் இருக்கும், ஸ்ரீலங்கா இருக்கும், பங்களாதேஷ் இருக்கும். பட் சார்க்ல என்னன்னா 3 எக்ஸ்ட்ரா வருது. ஏன்னா பாகிஸ்தான், மால்தீவ்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் வருது. பிம்ஸ்டெக்ல வந்துன்னா தாய்லாந்து அண்ட் வந்து மியான்மர். பிம்ஸ்டெக்னாவே வந்து பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் வந்தாவே இந்த ரீஜனுக்குள்ள தான் வரும் ரைட்டா. அதே மாதிரி வந்து சார்க் வந்து சவுத் ஏஷியன்ஸ். இதுல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது 3 ஆர்கனைசேஷன், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் மால்தீவ்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரா. இது மட்டும் ஞாபகத்துல வச்சோம். சார்க்ல மொத்தம் வந்து 8 பேர் இருப்பாங்க. பிம்ஸ்டெக்ல மொத்தம் வந்து 7 பேர் இருப்பாங்க. சோ இது தெரிஞ்சிருந்தா போதும். நம்மளுக்கு ஏதாவது கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ்மே இருக்கு. சார்க்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து பெயின் சொல்லுவாங்க. இதே இது வந்து பிம்ஸ்டெக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து என்ன அப்படின்னா என்ஐடி அப்படின்னு ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் கட்ஸை விட வந்து நீங்க மேப் ரீடிங்கா வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது சரிங்களா. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து பி தான் வரும். ஏன் ஃபோர்த் வராது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ரைட்டா. சோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து என்னன்னா எக்கானமியோட ஆல்வேஸ் கேட்கிற கொஸ்டினா தான் இருக்கு. எ ஃபோக்கஸ் ஆன் த செகண்ட் 5 இயர் பிளான் வந்து என்னன்னா கேட்டிருக்கேன். நான் ஆத்துல வச்சுக்கேன். 5 இயர் பிளான் வந்தாவே வந்து நம்மளோட பிளானிங் கமிஷன் சொல்ல வந்துடும். பிளானிங் கமிஷன்ல மொத்தம் வந்து 12 5 இயர் பிளான் போட்டிருப்பாங்க. அதுல செகண்ட் 5 இயர் பிளானோட வந்து என்னன்னா என்ன அவங்களோட ஃபோக்கஸ், அது பிரைம் வந்து மோட்டிவ் அப்படின்னு தான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்களேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்தாவே வந்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். செகண்ட் 5 இயர் பிளான் வந்தாவே வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையுமே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இருக்கும். இதுல ஒரு சின்ன ஷார்ட் கட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அந்த இயர்னா இங்க ஃபர்ஸ்ட்னு ஆரம்பிக்கல, இங்க இயருமே வந்து 1ன்னு ஆரம்பிக்கணும். 1951 அப்படின்னு ஆரம்பிக்கணும் ரைட்டா. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வந்து 1950 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது தப்பா 1951 தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் இயர் எங்க வரும் அப்படின்னா 6th வரும். இங்க பாருங்க 1980 85 ஒரு முழு நம்பரா இருக்குல்ல 80 85. அதுக்காக சொல்றேன் 6th வந்து என்ன 5 இயர் பிளான் வரும். நம்மளுக்கு 7th 5 இயர் பிளான் முடிஞ்சோடனே என்ன வேணும்னா எல்பிஜி ரிஃபார்ம் வந்து என்ன கிரியேட் பண்ணிடும். அதான் 8th 5 இயர் பிளான். அதே மாதிரி இந்த 11th 12th நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த தீம் பாருங்க, ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் growth இருக்கும் 11th. 12th வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் அதோட சேர்ந்து இன்னொரு வேர்ட் சஸ்டைனபிள் growth அப்படின்னு ஆட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 5th 5 இயர் பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் வந்து பாவர்ட்டி அலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் எல்லாம் பேசிக்ஸ் தான். பட் இது எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வெர்ஷன் ஞாபகத்துல வச்சு எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கரெக்ட் ஆன்சர் பாருங்க. செகண்ட் 5 இயர் பிளான் எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அதனால பி தான் வரும். ஏன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியேஷன்ஸ் வித் எம்பசைஸ் ஆன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரியை பத்தி தான் பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் வராதுன்னா செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கானமி வித் எம்பசைஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து இது ஃபர்ஸ்ட் பிளான்ல வரும். அதனால இது வந்து தப்பாயிரும் ரைட்டா. அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி வந்து ஃபிஃப்த் பிளானோட வந்து பிரைம் மோட்டிவா இருக்கும். ஃபோர்த் பாருங்க, அக்சலரேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலி இது என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன்ல வந்து ஒன் ஆஃப் த பார்ட். பட் கிரீன் ரெவல்யூஷன் வந்து 2 or 3 பிளானை வந்து அட்டாச் பண்ணி வர்றதுனால நம்மளால இது வந்து என்னன்னா இந்த பிளானோட வந்து பிரைம் மோட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஆன்சர் என்ன பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது ஒரு நல்ல கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். இந்தியன் பிசினஸ் பர்சன்ஸ் பை ஷேர் இன் எ பிரிட்டிஷ் கார் கம்பெனி. திஸ் டிரான்சாக்ஷன் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னா பிரிட்டிஷ் கார் கம்பெனியோட ஷேர் மீன்ஸ் என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல தான் யார் வாங்குறான்னா இந்தியன் பிசினஸ் பர்சன். அப்ப இந்தியன் சிட்டிசன்ஸ் பிரிட்டிஷ் கார் கம்பெனியோட ஷேரை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறாரு. இப்படி பண்ணும்போது அது எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்குள்ள வருமா, இல்ல பேலன்ஸ் ஆஃப் அந்த என்ன பேமெண்ட்டுக்குள்ள வருமா, இல்ல ரெண்டுமே வருமா? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒரு 50 லட்சம் ஆத்துல வச்சுங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒரு 50 லட்சம். அதுக்குள்ள ஒரு சின்ன பாட்டு தான் வந்து என்ன பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வரும். எப்படி வரும் அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல 2 சொல்லுவோம். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், இன்னொன்னு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும் ரைட்டா. இந்த கரண்ட் அக்கௌண்ட் எது கன்சிஸ்ட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா குட்ஸ் இருக்கும் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கும். அந்த குட்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸை தான் வந்து இன்விசிபிள் சொல்லுவோம். விசிபிள் கீழே என்னென்ன வரும், என்னென்னலாம் வந்து என்னன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், என்னென்னலாம் வந்து இம்போர்ட் பண்றோமோ இது எல்லாமே வந்து விசிபிள் கீழே வரும் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில், கார்ஸ் இருக்கு, மொபைல்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, கோல்டு, இதுலமே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து என்னன்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இதுல 2 இருக்கும். அதாவது பேலன்ஸ் ஆஃப்
ட்ரேடோட வந்து டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல டெபிசிட் பற்றாக்குறை வரும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் அதிகமா பண்றோம் எதை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் டெபிசிட் வரும். சர்ப்ளஸ் அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமா பண்றோம் எதை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட்டை விட பண்ணோம் அப்படின்னா அது சர்ப்ளஸ் வரும். ஜஸ்ட் வந்து கான்செப்ட் பேசிக்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இப்ப இன்விசிபிலிட்டியில என்னெல்லாம் வரும் பாருங்க. சர்வீஸ் வரும், இன்கம் வரும், டிரான்ஸ்ஃபர் வரும். ரைட்டா? சோ இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்ல மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மணி ரிலேட்டடா வரும். அதாவது லோன் ரிலேட்டடா இல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்காவது லோன் கொடுக்கறது இந்த மாதிரி ரிலேட்டடா தான் வரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்களா, அதே மாதிரி லோன் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி பேங்கோட அக்கௌண்ட் இருக்கும், என்ஆர்ஐ டெபாசிட் இதெல்லாம் வரும். இதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப என்ன வச்சுக்கணும், கேபிட்டல் அப்படின்னு வந்தாவே மணி ரிலேட்டடா வரும், கரண்ட் அப்படின்னு வந்தாவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த வந்து சர்வீஸ் ரிலேட்டடா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தான்னு பாருங்களேன். அவன் என்ன கேட்டிருந்தா அதாவது பிரிட்டிஷோட கார் கம்பெனில இந்தியன் சிட்டிசன் வந்து என்னன்னா ஷேர் வாங்குறாரு. அப்ப அப்படி ஷேர் வாங்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல என்னன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்டே நடக்கல. இந்த இடத்துல எதுவும் அவர் வாங்கவும் செய்யல, லைக் விசிபிளா போயிட்டு எதுவுமே வாங்கல. ஆனா என்னன்னா ஸ்டாக்ல தான் போய் வாங்குறாரு. அப்ப கண்டிப்பா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு இன்கம் தான். அவருக்கு என்ன கிடைக்கலாம், டிவிடெண்டா கிடைக்கலாம், இல்ல வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கலாம். அப்ப எதுக்கு கீழே வந்துடும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட்ல இன்விசிபிள் கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிரிட்டிஷ் கார் கம்பெனியோட ஷேர் வந்து என்னன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு வந்துடும். ரைட்டா? அப்ப என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் வந்து என்ன பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பட் பார்ட் ஆஃப் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுதான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டேன். கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பட் நாட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். கண்டிப்பா வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல வராது, பட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கீழ வரும். செகண்ட் பாருங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பட் நாட் இன் த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இதுதான் கரெக்டானது. ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கீழ இருக்கு, பட் எது கீழ இருக்காதுன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் கீழ இருக்காது. ஏன்னா ட்ரேடுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து விசிபிள் கீழ இருக்கணும். ஆனா நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்விசிபிள், அவரோட வந்து ப்ராஃபிட் டிவிடெண்டா இருக்கனால இதுதான் கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சோ அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கங்க, கான்செப்ட் தான் ரொம்பவே இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்களே. ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எக்கானமில ஒரு ரோல் இருக்கும். என்ன ரோல் இருக்கும், இன்ஃபிளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா 4 ± 2% சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் இன்ஃபிளேஷன் வந்து 6 போகலாம், மினிமம் வந்து 2 போகலாம். இதுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்றதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து என்னன்னா ஆர்பிஐ யூஸ் பண்ணாங்க. அந்த இண்டிகேட்டர் தான் வந்து என்னன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது என்ன பண்ணுவாங்கன்னா எக்கானமில வந்து என்னன்னா டிமாண்ட் எப்படி இருக்கு, சப்ளை எப்படி இருக்கு, இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் மூலம் வந்து என்ன செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் அப்படின்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 5 வித செட்டா வந்து என்ன பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செட்ல வந்து என்ன பவர் கன்சம்ஷன் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர் லெவல்ல வந்து என்ன எடுத்திருப்பாங்க பாருங்களேன். அதாவது கன்சியூமர் மீன்ஸ் வந்துன்னா இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட வந்து என்ன அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் இண்டெக்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுல ஆட் பண்ணி பார்ப்பாங்க. மந்த்லி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர். செட் 2ல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா, அதாவது கோர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபிளேஷன்ஸ் அதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செகண்ட் செட்ல வந்து பார்ப்பாங்க. தேர்ட் செட்ல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி பாண்ட், அதே மாதிரி வந்து எப்படி ஈல்டு இருக்கு, எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அதெல்லாத்தையும் வந்து இண்டிகேட்டரா வச்சிருக்காங்க. ஃபோர்த்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல், அதாவது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பவரோவிங் எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாத்தையும் வந்து ஃபோர்த் செட்ல வச்சிருப்பாங்க. 5வது செட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் எந்த மாதிரி இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ வந்து என்னன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த இண்டிகேட்டர்ல வந்து என்னன்னா இது எல்லாமே வந்து வரும். ரைட்டா? பவர் கன்சம்ஷன்ஸ் வரும், அதே மாதிரி வந்து ஐஐபினா வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட வந்து ஜெனரல் இண்டெக்ஸ் வரும், அதே மாதிரி 10 இயர்ஸ் வந்து ஜி செக்யூரிட்டியோட கில்ஸ். இது மூணுமே பார்ட் ஆஃப் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர். இப்போ ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். இதுவும் கான்செப்ட் ஓரியன்டா தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் மேக் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோட் அண்ட் earn a positive return on their investment, which one of the following is the correct அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்மளுக்கு 2 கான்செப்ட் இருக்கு. இதுல இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட்ல பண்ணிட்டு வந்து பாசிட்டிவ் மீன்ஸ் வந்துன்னா அவருக்கு ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கலாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு. அப்படி பண்ணும்போது இந்தியாவோட ஜிடிபில இது ஆட் ஆகுமா, இல்ல இந்தியாவோட நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகுமா, இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்தியாவோட ஜிடிபிக்கும் நேஷனல் இன்கமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா போதும்ல, இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா ஜிடிபிக்கும் நேஷனல் இன்கமுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஜிடிபி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த கண்ட்ரியோட பார்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கண்ட்ரியோட பார்டர் அப்படின்னா இந்த இடத்துல சிட்டிசன்ஸ் வந்து அப்படின்னு பேச மாட்டாங்க.
அதாவது ஒன்லி வந்து என்னன்னா நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரி யார் யாரெல்லாம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பார்ட் ஆஃப் வந்து எது கீழே வந்துடும்னா ஜிடிபி கீழே வந்துடுவாங்க. ஆனா நேஷனல் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எதை பத்தி பேசணும், சிட்டிசன்ஸோட கான்செப்ட் வரும். அதாவது நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து என்னன்னா இந்தியால இருந்தாலும் சரி இல்ல அப்ராட் இருந்தாலும் சரி அவங்களோட வந்து என்னன்னா இன்கம் மட்டும் எதுல இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா நேஷனல் இன்கம்ல இன்கம் பண்ணுவாங்க. அப்ப விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால இருக்கு, அவங்க வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்கம் வருதுன்னா அது எதுல ஆட் ஆகாது அப்படின்னு பார்த்தா நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகாது. ஆனா எதுல ஆட் ஆகும் அப்படின்னா ஜிடிபில ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா டொமஸ்டிக் டெரிட்டரியில வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் ஆயிருக்கனால இது ஆட் ஆகும். ரைட்டா? சோ புரியும் நினைக்கிறேன். இதுல நீங்க பார்க்க வேண்டியது வந்து டிஃபரன்ஸ் மட்டும் தான். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்கம்ல ஜிடிபிக்கும் ஜிஎன்பி. ஜிஎன்பி என்ன அப்படின்னா நம்மளோட நேஷனல் இன்கம் வந்து எதை வச்சு சொல்லுவோம்னா ஜிஎன்பி வச்சு தான் சொல்லுவோம். அதனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? சோ இப்படி பார்க்கும்போது இன்கம் ஏர்ன் பை இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னா அது ஜிடிபில இன்க்ளூட் ஆகும். ஏன் ஆட் ஆகுதுன்னா டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள வந்து என்னன்னா இவங்களோட இன்கம் வந்து இருக்கிறதுனால. ஆனா ஜிஎன்பிலையும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஏங்கன்னா இவர் வந்து இந்தியன் சிட்டிசன். அதே செகண்ட் பாருங்களேன், இன்கம் ஏர்ன் பை ஃபாரின் நேஷனல் வந்துன்னா ஜிடிபில ஆட் ஆகும். ஆனா ஜிஎன்பில ஆட் ஆகும். ஜிஎன்பி மீன்ஸ் நேஷனல் இன்கம். தேர்டு பாருங்களேன், இன்கம் ஏர்ன் பை நேஷனல், அதாவது இந்தியன் நேஷனல் அவுட் சைடு இந்தியானா இது ஜிடிபில ஆட் ஆகுது, பட் நம்மளோட நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு கொஸ்டினாவே வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இன்கம் ஏர்ன் பை வந்துன்னா இந்தியன் நேஷனல் அவுட் சைடு இந்தியா. நல்லா பாருங்களேன், இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் மேக் அ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ராட், அதாவது இந்தியன் சிட்டிசன் தான் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட்ல பண்ணாங்க அப்படின்னா அப்ப எது கீழே வரும், இது நேஷனல் இன்கம் கீழே வரும். பட் பாட்டா எது கீழே வராது, ஜிடிபி கீழே வராது. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சரி இன்கம் இஸ் பார்ட் ஆஃப் வந்து இந்தியாவோட ஜிடிபி, டெஃபினட்டா ஜிடிபி கீழே வராது. செகண்ட் பாருங்க, இது இன்கம் இஸ் பார்ட் ஆஃப் வந்து இந்தியாவோட நேஷனல் இன்கம் பட் நாட் பார்ட் ஆஃப் வந்து இந்தியாவோட ஜிடிபி. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பி தான். ரைட்டா? ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அந்த ஜிடிபிக்கும் நம்மளோட நேஷனல் இன்கம். நேஷனல் அப்படின்னு வந்தாவே வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் இந்தியால இருந்தாலும் சரி அப்ராடா இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு வந்து இன்கம் பண்றோ அது எல்லாமே பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். ஆனா ஜிடிபில ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்ராட்ல இருந்தானா அவரோட இன்கம் எது கீழே வராது அப்படின்னா நம்மளோட வந்து என்ன அப்படின்னா ஜிடிபி கீழே வராது. ஏன்னா ஜிடிபி அப்படின்னு வந்தாவே வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு டொமஸ்டிக் அப்படின்னு வேர்ட் இருக்குல்ல, அப்ப இந்தியாக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின், கான்செப்ட் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. இஃப் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் லோவர்ட் பை ஆர்பிஐ சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கானமி வில் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சிஆர்ஆர் அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எக்கானமில மானிட்டரி பாலிசி டூல்ஸ் அப்படின்னு வச்சு இன்ஃபிளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி டூல்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி, அதாவது குவாலிட்டியை வச்சு வந்து என்னன்னா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த குவான்டிடேட்ல ஒன் ஆஃப் த டைப் தான் வந்துன்னா சிஆர்ஆர். சிஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது கேஷ் அதை வந்து என்னன்னா ரிசர்வா எடுத்து யார்கிட்ட கொடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐட்ட வந்து என்னன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவாங்க, ஆர்பிஐ யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா பேங்க் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்ப இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. அதாவது இப்ப ஒரு பேங்க் இருக்கு, பேங்க் கிட்ட என்னன்னா 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா சிஆர்ஆர் அதாவது இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை 40% அப்படின்னு சொல்றாங்க. 40% அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா பேங்க் ஆல்ரெடி அவங்ககிட்ட 100 வந்துச்சு, 40%னா 40 ரூபா வந்து யார்கிட்ட கொடுத்தணும், ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும். 40 ரூபா கொடுத்துட்டா மிச்சம் 60 ரூபா தான் என்கிட்ட இருக்கும் பேங்க் கிட்ட. அந்த பேங்க் என்ன பண்ண முடியும், 60 ரூபா வச்சுதான் லெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது இருக்கு. இப்ப ஆர்பிஐ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சரி 40 ரூபா வேணாம், இப்ப சிஆர்ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 20% அப்படின்னு வச்சுக்கலாம் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும்னா 20 ரூபா வந்து என்ன பண்ணணும் ஆர்பிஐ கிட்ட வைக்க வேண்டியது இருக்கும். மிச்சம் எவ்வளவு இருக்கும், 80 ரூபாவை வந்து என்ன பேங்க் வந்து லெண்ட் பண்ணலாம். ரைட்டா? ஏன்னா பேங்கோட ஆக்டிவிட்டியே பாத்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து லெண்ட் பண்ணி அதன் மூலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இப்ப இதுல எப்படின்னா எக்கானமில எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சிஆர்ஆர் 40% இருந்துச்சு அப்படின்னா இங்க பேங்குக்கு எவ்வளவு இருக்கு, 60 ரூபா வந்து லெண்ட் பண்ணலாம். 60 ரூபா லெண்ட் பண்ண என்ன பண்ணுவான் அவன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்னன்னா அதிகப்படுத்தும். ஏன்னா 60 ரூபா தான் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் லெண்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வச்சாதான் எனக்கு வட்டி வச்சாதான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ரைட்டா? அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வச்சான் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வாங்க வர மாட்டாங்க. அப்ப கம்பெனி வாங்க வரல அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல என்ன ஆகும்னா மணி சப்ளை வந்து எக்கானமில வந்து குறையும். ரைட்டா? அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது,
இல்ல சிஆர்ஆர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சப்ளை வந்து குறையும். ரைட்டா? இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்குல்ல. இப்ப இங்க 20% இருந்ததுன்னா பேங்க் கிட்ட ரூ. 80 இருக்கு. ஆல்ரெடி ரூ. 60 இருந்துச்சு. ஆனா கிட்ட ரூ. 80 இருக்கு. ரூ. 20 கூட இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவேன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மியா வைப்பேன். ஏன்டா என்கிட்ட அதிகமா காசு இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா வரும். என்ன வட்டி வந்து கம்மியாவே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் சொன்னா நிறைய பேர் வந்து கம்பெனி வாங்க ரெடியா இருப்பாங்க. சோ அதுல வந்து என்னன்னா ஒரு லோன் போட்டு வாங்குவோம்ப்பா அப்படின்னு வாங்குவாங்க. இப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னா இவனோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மணி சப்ளை வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அந்த பொருளை மக்கள் வாங்க வருவாங்க. அந்த டைம் வந்து எக்கானமில மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன சொல்லலாம்? இந்த ஆர்பிஐ சிஆர்ஆர் வந்து என்ன டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா மணி சப்ளை வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ரைட்டா? அப்ப ஆன்சர் என்னன்னா சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வரும். ரைட்டா? சோ ஓகே. அடுத்து சோ அதே மாதிரி அங்க என்ன சொன்னோம் அதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்ன வேணும்னா நம்மளோட டூல்ஸை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். ரெண்டு தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்னு சிஆர்ஆர், இன்னொன்னு எஸ்எல்ஆர். இது ரெண்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரெண்டுமே பார்ட் ஆஃப் வந்து என்ன நம்மளோட வந்து குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் கீழ தான் வந்து வரும். ரைட்டா? அப்ப குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ செர்டைன் அமௌண்ட்டை வந்து என்ன அப்படின்னா ஆர்பிஐட்ட கேஷா நீ வந்து வைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எஸ்எல்ஆர் பொறுத்து என்ன அப்படின்னு பார்த்தா இது கேஷா கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ ஒரு கோல்டா வச்சுக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டியா வச்சுட்டு எதுக்கிட்ட வைக்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பேங்க் கிட்டே வச்சுக்கலாம். அதாவது நீ பேங்கே இந்த சர்டன் அமௌண்ட்டை தனியா எடுத்து வச்சுக்கோ, நீ அதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா லென் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்ட் ஆஃப் எஸ்ஆர். சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் இதுதான் வந்து டிஃபரன்ஸ். மிச்சம் எல்லாமே கான்செப்ட் சேம் தான். ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தாங்க வரும். ரைட்? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆக்சுவலி இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஏன்னா 2023 வந்து என்னன்னா இது நியூஸ்ல இருந்தனால கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆபரேஷன் இன் யூரோப் ஆர் கரெக்ட்னு கேட்கறாங்களே. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம படிக்காட்டாலும் எப்படி இந்த கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்றதுன்னா அப்கமிங்ல இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன மாதிரி அப்ரோச் பண்றதுக்கான இதை மட்டும் பாத்துக்கணும். அதாவது 4 ஸ்டேட்மெண்ட்ல 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். A decision of the வந்துன்னா OSCE ஆர் லீகலி பைண்டிங். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் யுஎன் யுனைடெட் நேஷனே வந்துன்னா அவங்களோட டிசிஷனை வந்து லீகலா வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா லீகலா வச்சா நிறைய கண்ட்ரி ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இட்ஸ் நாட் அ லீகலி ஃபைண்டிங் பட் வந்து இட்ஸ் அ வாலண்டரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுதான் 99% ஆஃப் த வந்து என்னன்னா ஆர்கனைசேஷன் வச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுக்குமே வந்து லீகலிங் பைண்டிங் இருக்காது அப்படின்னு நினைச்சு நீங்க அப்ரோச் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். சியும் டி எலிமினேட். இப்ப எதர் ஏஆ இருக்கணும் பிஆ இருக்கணும். இப்ப நம்ம சான்சஸ் என்னன்னா 50%. எதர் இதை எடுக்கணும் இல்ல இது எடுக்கணும். ரைட்டா? ஏ எடுக்கணும் அது பி எடுக்கணும். இந்த இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் there are டோட்டல் வந்து 57 ஸ்டேட் ஃப்ரம் யூரோப், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் அமெரிக்கா. இது நம்மளுக்கு தெரியல இன் கேஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன் படிக்கலன்னா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இட் ஆஃபர் ஏ ஃபோரம் ஃபார் பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏர்லி வார்னிங், கான்ஃபிளிக் ப்ரிவென்ஷன்ஸ், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் போஸ்ட் கான்ஃபிளிக் ரீஹாபிலிட்டேஷன்ஸ். அந்த ஆர்கனைசேஷனோட பேரு ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆபரேஷன். அப்ப கண்டிப்பா இது வரலாம் அப்படின்னு ஏன்னா ஜென்ரலா தானே இருக்கு, எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. அதெல்லாம் என்ன சொல்லலாம் டெஃபினட்டா இது கரெக்ட்னு எடுக்கலாம். 3 பாருங்க OSCE வந்து has a primary responsibility of providing military security in வந்து யூரோப்பியன். இதுக்குமே நம்மளுக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் ஏ அதாவது 1ம் 3ம் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எந்த மாதிரி அப்ரோச் பண்றோம் அதுதான் வந்து மேட்டர். ஏன்னா அதுதான் வந்து என்னன்னா எவ்வளவு தூரம் நம்மள கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து போக வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்னன்னா அதோட மெம்பர் வந்து கரெக்டா அதாவது 57 வந்து என்ன பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட் வந்து நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா. ஈவன் வந்து ஏஷியால இருக்காங்க. பட் நம்ம என்ன நினைப்போம் ஒரு யூரோப் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ல ஏஷியா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுவோம். பட் கிடையாது, இதுல ஏஷியாவும் இருக்காங்க. சரியா? இது லார்ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ரீஜனல் செக்யூரிட்டி வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்களேன். இந்த இது வந்து என்னன்னா அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா அவங்களோட ஜென்ரலா வந்து என்னன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துருந்தாங்க. தேர்ட் வந்து பாருங்களேன் நாட் அ லீகலி பைண்டிங். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். மெஜாரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்னன்னா அவங்களோட டிசிஷன் வந்து பைண்டிங் இருக்காது. அதே மாதிரி வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி வந்துன்னா அப்ப யூரோப்பியன் யூனியனோட வந்து செக்யூரிட்டி இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா லார்ஜஸ்ட் வந்து ரீஜனல் செக்யூரிட்டி கோஆபரேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அப்படி பார்க்கும்போது இதுல எது கரெக்டான ஆன்சர் வந்துச்சுன்னா அதாவது பி தான் வரும். ஏன்னா 1, 2, 3 நமக்கு 4th மட்டும் தான் தப்பு, மிச்சம் 3மே வந்து கரெக்டா இருக்கு. ரைட்டா? ஏன்னா இங்க 57 ஸ்டேட் தான், அதுல வந்து நிறைய வந்து சென்ட்ரல் ஏஷியாலுமே வந்து மெம்பரா இருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினால இதுல நம்மளோட வந்து கான்செப்ட் அப்படின்னு அப்ளை பண்ண முடியாது. பட் நம்மளோட எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சா ஓகே தான். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் குவாட்ஸ் வந்து என்ன கரெக்ட்னு சொல்றாங்களே. சரி இப்போ உங்களுக்கு என்னன்னா குவாட் ரிலேட்டட் எதுவுமே தெரியல, பட் குவாடோட வந்து என்ன எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க அது தெரிஞ்ச அந்த கொஸ்டினை ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் எலிமினேஷன் வச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன்
இட் இஸ் a group of வந்து 4 country. எஸ் 4 country தான். நேம்லி இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, பிரான்ஸ். இங்க தான் அடியாகுது. என்னன்னா இங்க வந்து பிரான்ஸ் வந்து உள்ள வர மாட்டான். யார் வருவானா ஜப்பான் தான் வருவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். நான் இன்கரெக்ட் அப்படின்னு வந்து எடுத்துனா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஏன் கரெக்ட் தான் கேட்டிருக்க. அப்ப ஆன்சர் டைரக்டா என்ன சொல்லலாம், சி தான் வரும். 2 1 3. ஜஸ்ட் டைரக்டாவே வந்து நம்ம ஆன்சர் போட்டு போயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் டைம்ல வந்து அகைன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த அப்ரோச் கிடைச்சிடும். சரி, ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மெரிடைம் கோஆபரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் அமங் த வந்து என்னன்னா மெம்பர் ஆஃப் த குவாட். ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குவாட் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி வந்து எக்ஸசைஸ் வந்து மலபார் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இந்த மலபார்ல 4 கண்ட்ரியுமே இருப்பாங்க. அது அப்படியே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓகே நம்ம ஏன் வந்து ஒரு செக்யூரிட்டி கோஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விழுந்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம், மலபார் எக்ஸசைஸ் இப்பயும் ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங் அவங்களோட இதுவே எதுல இருந்து வந்திருக்குன்னா மெரிடைம்ல இருந்து. என்ன மெரிடைம் கோஆபரேஷனா தான் ஸ்டார்ட் பண்ணது. அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் பாருங்க, குவாட் மெம்பர்ஸ் வந்து என்னன்னா ஃபார்ம் ஒர்க்கிங் குரூப் ஆன் கோவிட்-19 வேக்சின். இதுவும் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அப்ப ஆன்சர் வந்து 2 1 3. ஈவன் 2 1 3 உங்களுக்கு தெரியாட்டாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா தப்பு அப்படின்னு சொன்னாவே வந்து ஈஸியா ஆன்சர் கொண்டு வரலாம். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இதோட மேப் ரீடிங் நான் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது 4 கண்ட்ரி பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா குவாட். அதுல வந்து என்னன்னா இந்தியா வருவோம், ஜப்பான் வருவோம், ஆஸ்திரேலியா வருவோம், அதே மாதிரி வந்து என்னன்னா யூஎஸ்ஏ வரும். ஸோ இந்த குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் தான் வந்து குவாடு 4 கண்ட்ரி வந்து பார்ட் ஆஃப்ல இருக்கும். அது தெரிஞ்சுதான் இந்த கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு நல்ல கொஸ்டின். பிசிக்கல் டெபிசிட் இந்த யூனியன் பட்ஜெட் மீன்ஸ் சொல்றாங்களா. இப்ப நம்ம பிசிக்கல் டெபிசிட் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்னன்னா பிசிக்கல் பாலிசி என்டையரா படிச்சிருந்தா தான் இதை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி அதை ஃபாஸ்டா நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ 1.25 வச்சு வந்து பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் இதை நீங்க ரிவிஷன் மேடாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம பிசிக்கல் பாலிசின்னு வந்தாவே என்ன பட்ஜெட் தான். பட்ஜெட்ல 2 வரும். ஒன்னு ரெசிப்ட்னு வரும், இன்னொன்னு எக்ஸ்பெண்டிச்சர். வரவுன்னு வரும், செலவு வரும். இந்த வரவுல நம்ம 2 இருக்கும். ரெவன்யூ ரெசிப்ட், அதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட். இந்த ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டாக்ஸ், நான் டாக்ஸ் எல்லாம் வந்துன்னா ரெவன்யூ ரெசிப்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வரும். கேபிட்டல் ரெசிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கும். அதாவது இது என்னோட வரவு தான்ப்பா, ஆனா 5-6 வருஷம் கழிச்சு வந்து திரும்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பாரோவிங் வந்தாவே என்னன்னா திருப்பி கொடுக்கணும்ல. இதெல்லாம் எதுக்குல வேணா கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும். ரைட்டா? இதோட எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டே டு டே வந்து பிசினஸ்க்காக பண்றது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்றது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுலாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழ வரும். சரி, இதை வச்சு பிசிக்கல் டெபிசிட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி, அதாவது இங்க பாருங்களேன், காம்பனண்ட் ஆஃப் பட்ஜெட்ல 2 இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு. எனக்கு செலவை விட வரவு வந்துன்னா அதிகமா இருக்குன்னு வச்சுங்க. யோசிச்சு பாருங்க, செலவு வந்து அதிகமா இருக்கு வரவை விட. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த செலவுக்கான வந்து என்னன்னா எனக்கு அமௌண்ட் வேணும். ரைட்டா? அந்த செலவு பண்றதுக்கு வந்து என்ன செலவை விட அதிகம் செலவு. சோ இப்ப பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இது சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. என்னன்னா என்னோட செலவை விட வந்து என்னன்னா சோ இப்ப பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், என்னோட வரவை விட செலவு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப செலவு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த செலவு பண்றதுக்கு எனக்கு காசு வேணும். அந்த செலவு பண்றதுக்கான காசை நான் எங்க இருந்து வாங்க முடியும், அடுத்தவங்க தான் வாங்க முடியும். ரைட்டா? ஏன்னா என்னோட வரவே விட வந்து செலவு அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப செலவு பண்றதுக்கு எனக்கு நிறைய வந்து என்னன்னா காசு தேவை. அதை அடுத்தவங்க தான் வாங்க முடியும். அதுதான் பாரோவிங். அந்த எவ்வளவு பாரோவிங் நான் வாங்கணும் அதை சொல்றதான் வந்துன்னா இந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புரிஞ்சுக்கங்க, பிசிக்கல் டெபிசிட் என்னன்னா என்னோட அதாவது வரவை விட செலவு அதிகமா இருக்கு. அந்த செலவு பண்றதுக்கு எனக்கு காசு வேணும். அப்ப எவ்வளவு வந்து என்னன்னா நான் அடுத்தவங்க வாங்கணும் அதை சொல்றதான் பிசிக்கல் டெபிசிட். அதான் என்ன சொல்லுவோம், அமௌண்ட் ஆஃப் மணி த கவர்மெண்ட் நீட்ஸ் டு பாரோ டு மீட் தி எக்ஸ்பென்சஸ் when the revenue ஆர் வந்து இன்சஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இதை ஒரு ஃபார்முலால சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், கிராஸ் பிசிக்கல் டெபிசிட் எப்படி சொல்லலாம், அதாவது என்னோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் எடுத்துக்கிறோம். இதுல இருந்து எதை கழிச்சு விட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம், இதுல ரெவன்யூ ரெசிப்ட், அதே மாதிரி வந்து நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். இது ஏன் வந்து இந்த பாரோவிங் அதர் லைபிலிட்டி எடுக்கல அப்படின்னு பாருங்க. கேபிட்டல் ரெசிப்ட்ல நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்னா ரெக்கவரி ஆஃப் லோன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல். நான் டெப்ட் வந்து என்ன கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். ஆனா பாரோவிங் லைபிலிட்டி மீன்ஸ் வந்துன்னா அது என்ன பண்ணும், கண்டிப்பா என்ன பண்ணும்னா டெப்ட கிரியேட் பண்ணும். ஏன்னா பாரோவிங்னாவே வந்து நான் திரும்பி கொடுக்கணும். அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு இது இருக்குல்ல, சோ இத கழிச்சு விட்டுட்டா அதான்
ஸோ இப்போ பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட வரவை விட செலவு வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். செலவு அதிகமா இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா எனக்கு செலவு பண்றதுக்கு காசு வேணும். அப்ப காசு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என்னால வரவுல இருந்து என்னால வந்து என்னன்னா இது பண்ண முடியல. அதை தாண்டி தான் செலவு போயிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்தவங்கட்ட வாங்கி தான் நான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு நான் பாரோ பண்ணணும்? அதை பத்தி பேசுறதா வந்து இந்த பிஸ்கல் டெபிசிட் சொல்லுவாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும். நம்ம வரவை விட செலவு அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த செலவு பண்றதுக்கு எனக்கு காசு வேணும். அந்த எவ்வளவு நான் செலவு பண்றதுக்கு வாங்குறது வெளிய. அத பத்தி பேசுறது தான் பிஸ்கல் டெபிசிட். இது எப்படி பாருங்க. அமௌண்ட் ஆஃப் மனி தி கவர்ன்மென்ட் நீட்ஸ் டு பாரோ டு மீட் இட் எக்ஸ்பென்சஸ் when its ரெவென்யூ வந்து இன்சஃபிஷியன்ட் சொல்றாங்க. இத நம்ம ஃபார்முலால சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கிராஸ் பிஸ்கல் டெபிசிட் எப்படி சொல்றாங்கன்னா, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்துட்டு அதுல இருந்து எதை கழிச்சு விட்டுருங்க அப்படின்னா பட்ஜெட்டோட டெபிசிட். அதுவும் பட்ஜெட் டெபிசிட்டை எதை மட்டும் ஆட் பண்ணுவாங்கன்னா ரெவென்யூ ரெசிப்டையும் கேபிட்டல் ரெசிப்ட்ல வந்து இந்த ரெக்கவரி ஆஃப் லோனையும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணுவோம். ஏன் வந்து பாரோவிங் அதை லைபிலிட்டி ஆட் பண்ண மாட்டாங்கன்னா இதுதான் நம்மளுக்கு எவ்வளவு தெரியணும். அதுக்காக இதை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? இதை நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த ரெவன்யூ ரெசிப்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு 700 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மீனிங்னா 300 ரூபாய். இந்த 300 ரூபாய் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் 1000 ரூபாய் இருக்கு. என்கிட்ட வந்து வரவு வந்து 700 ரூபாய் தான் இருக்கு. 300 ரூபாய் இருந்தா மட்டும்தான் என்னால வந்து என்னன்னா செலவு பண்ண முடியும். அப்ப அந்த 300 ரூபாய் நான் என்ன பண்ணணும்னா பாரோ பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? அந்த பாரோவிங் லிமிட் தான் இந்த இடத்துல காட்டுறது. அதே நம்ம வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராஸ் பிஸ்கல் டெபிசிட் நெட் பாரோவிங் அட் ஹோம் அது பாரோவிங் ஃப்ரம் ஆர்வே பாரோவிங் ஃப்ரம் எவ்வளவு தூரம் நம்ம பாரோ பண்றோமோ அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னு வரும்னா கிராஸ் பிஸ்கல் டெபிசிட்டா வரும்போது. ஸோ இதோட நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ண வேண்டியது ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரெவன்யூ டெபிசிட்னா பட்ஜெட்ல வந்து நம்மளோட ரெவன்யூ வந்து என்னன்னா ரெசிப்ட் மைனஸ் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு எதை விடனா ரெவன்யூ ரெசிப்ட்னா அதுதான் ரெவன்யூ டெபிசிட் வரும். இதுல எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏன் வந்து எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க. நம்மளோட ரெவன்யூ வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல சில என்ன இருக்கும் அப்படின்னா இங்கேயும் கேபிட்டலை கிரியேட் பண்ண வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன எலிமினேட் பண்ணிருங்க. அதை எலிமினேட் பண்ணிட்டு வந்து என்ன எவ்வளவு டெபிசிட் பாருங்கன்னா எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். அதே மாதிரி நம்ம பட்ஜெட் டெபிசிட்னா மொத்த எக்ஸ்பெண்டிச்சரை விட வந்து அதாவது மொத்த ரெசிப்டை விட நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்தா இது வந்து பட்ஜெட் டெபிசிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட்னா ஒண்ணும் கிடையாது. பிஸ்கல் டெபிசிட்ல இருந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கழிச்சு விட்டீங்கன்னா அதுதான் பிரைமரி டெபிசிட். இது எல்லாமே வந்து கான்செப்ட் ஆஃப் வந்து பிஸ்கல் பாலிசில வரும். ஒன் பை ஒன் இம்பார்ட்டன்ட் நல்லாவே ஞாபகத்துல வச்சுங்க. ரைட்டா? அப்ப கரெக்டான ஆன்சர் இங்க பாருங்க. பிஸ்கல் டெபிசிட் இந்த யூனியன் பட்ஜெட் மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் a difference between current expenditure and current revenue. டெஃபினட்டா இது கிடையாது. செகண்ட் பரம் a net increase in the borrowing of வந்து என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் ஃப்ரம் த ஆர்பிஐ இதுவும் கிடையாது. தேர்ட் பரம் a sum of பட்ஜெட்டரியோட டெபிசிட் அண்ட் த நெட் இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாரோவிங் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பாரோவிங் எவ்வளவு தூரம் நான் பாரோ பண்ண வேண்டியது இருக்கு அதை பத்தி பேசுறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கல் டெபிசிட் வரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் காம்போனன்ட் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த யூனியன் பட்ஜெட் 2022-23. இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஒரு சார்ட் தெரிஞ்சா போதும் அதை வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த யூனியன் பட்ஜெட் அதாவது 2022-23 இல்ல 21-22 இல்ல 20 வந்து என்னன்னா 19 இது எந்த பட்ஜெட் வேணா எடுத்துக்கங்க. நம்மளோட என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு அதிகமா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஏன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதிகம்னா நம்மளோட பாரோவிங் வந்து அந்த லெவல்ல இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன இதுதான் வரும். ரைட்டா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து செகண்ட் லெவல்ல இருக்கும். தேர்ட் என்னன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஆக்சுவலி இது நிறைய பேர் வந்து நோட் பண்ண மாட்டோம். இப்போ நார்த்ல வச்சா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா 17% வந்துன்னா இது தேர்ட் காம்போனன்ட் ஆகும். ஃபோர்த் காம்போனன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிறது நம்மளோட வந்து என்னன்னா பினான்ஸ் கமிஷன் அதோட அதர் டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் சாரி அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ரெண்டு இருக்குல்ல பினான்ஸ் கமிஷன் அதர் டிரான்ஸ்ஃபர் வரும். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட டிஃபென்ஸ் வரும். அப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபர்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்டேட்டோட வந்து என்ன அப்படின்னா டாக்ஸ் ஷேர் பண்றது செகண்டா இருக்கும். தேர்ட் தான் வந்து என்ன நம்மளோட வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ல வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியது. ஸோ அந்த ஆர்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தான் எது லார்ஜஸ்ட் காம்போனன்ட் கேட்டதுனால இது வரும். கண்டிப்பா ஏதோ வரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தான் வந்து லார்ஜஸ்ட் காம்போனன்ட் ஃபார் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும். ரைட்டா? ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. அடிக்யூசி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஆஃப் a country is captured by which of the following indicated. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அடிக்கடி வந்து நியூஸ்ல அப்பியர் ஆகிட்டே இருக்கும். இப்ப எல்லா கண்ட்ரியுமே வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அந்த மெயின்டைன் பண்றதுக்கான லெவல் ஒன்று இருக்குல்ல
அதை எதை பொறுத்து வந்து என்னன்னா முடிவு எடுப்பாங்க? அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாவே வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்டா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா? இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ரிசர்வ் டூ இம்போர்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்குல்ல. இது ஒண்ணும் கிடையாது. இப்ப ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து என்னன்னா, நம்மகிட்ட வந்துனா ஒரு ₹100 இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஹைப்போதீசிஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்தியா என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எக்ஸ்போர்ட் பண்ணல. ஏதோ ஒரு காரணத்தினால வந்துனா எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் வந்து என்னன்னா, நம்ம பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஆனா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இம்போர்ட் நம்மளால தடுக்கவே முடியாது. ஏன்னா பெட்ரோல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப வந்து எசென்ஷியல். அத நம்மளால தடுக்கவே முடியல. இம்போர்ட் பண்றோம். மாசத்துக்கு வந்து ₹50 நான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த செலவு பண்றது நம்மளோட ரூபில வந்து செலவு பண்ண மாட்டோம். கண்டிப்பா வந்து டொமஸ்டிக் கரன்சி இல்லாம டாலர்ல குடுப்பேன். ஏன்னா இன்டர்நேஷனல் கரன்சில தான் நம்மளால வந்துனா இம்போர்ட்லாம் பே பண்ண முடியும். இப்ப என்னன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல வந்து என்னன்னா, என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் கரன்சியோட அசெட் இருக்கும். அடுத்து வந்து கோல்டு வச்சிருப்போம். அடுத்து எஸ்டிஆர். எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுவும் பாஸ்கெட் ஆஃப் வந்துனா கரன்சி தான் இருக்கும். அடுத்து வந்து ரிசர்வ் பொசிஷன் இன் ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல கொஞ்சம் ரிசர்வ் வந்து என்னன்னா, சில செட்டன் வந்து என்ன அப்படின்னா, கரன்சிய வந்து நம்ம வச்சிருப்போம். இது எல்லாமே வந்து என்னன்னா, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து காம்பவுண்டா இருக்குல்ல. அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல ₹100 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹100 காம்பினேஷன் ஆஃப் வந்து ஃபாரின் கரன்சி அசெட்டா இருக்கும், கோல்டா இருக்கும், எஸ்டிஆரா இருக்கும்ல. இப்ப ஒரு கண்டிஷன்ல எக்ஸ்போர்ட்டே வந்துனா பண்ண முடியாது. நான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ₹50 வந்துன்னு குடுக்கணும் அப்டின்னா, இங்க பாருங்களேன். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சு என்னால என்ன 2 மாசத்துக்கு வந்து என்னால சால்வ் பண்ண முடியும்ல. சோ அததான் வந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிசர்வ் டூ வந்துனா இம்போர்ட் ரேஷியோனா என்னால எவ்வளவு தூரத்துக்கு வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்டே பண்ணாலும் இம்போர்ட்ட சமாளிக்க முடியும். அதுதான் வந்துனா இந்த மீனிங் பண்றேன் ரைட்டா. அப்ப ரிசர்வ் டூ இம்போர்ட் ரேஷியோ அதையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வோட வந்து இண்டிகேட்டரா எடுத்துறாங்க. இவ்வளவு தூரம் நம்ம சேமிக்கணும். இவ்வளவு இம்போர்ட் பண்றோம். அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம இவ்வளவு தூரம் சேமிச்சு வைக்கணும். சப்போஸ் ஏதாவது வந்து என்னன்னா இன்ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா, இத வச்சு நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து யூஸ் பண்றது ரைட்டா. சோ அடுத்து வந்து பாருங்க செகண்ட் சொன்னோம் ரிசர்வ் டூ வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து என்னன்னா நம்மளோட பாரோவிங் இருக்கும். ஏதாவது வந்து ஒரு கண்ட்ரிட்ட பாரோ பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஐஎம்எஃப் அதாவது வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி இதுல வந்து இன்ஸ்டிடியூஷன்ல பாரோ பண்ணிருக்கோம்னா இதையும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த இந்த ஐஎம்எஃப்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப வேர்ல்டு பேங்க் இருக்கு. வேர்ல்டு பேங்க் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து என்னன்னா, நான் கொடுத்த பணத்த எல்லாத்தையும் இப்பயே குடுத்துரு. திருப்பி தா அப்படின்னு கேட்கறான்னா, நம்மளால கொடுக்க முடியணும். அந்த அளவுக்கு தான் வந்து என்னன்னா, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வரப்போகுது. ஃபாஸ்ட்டா ஏதாவது வரப்போகுதுன்னா, அத நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியுமா? அதுக்காக வச்சிருக்க அமௌண்ட் தான் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ். தேர்ட் பரம் ரிசர்வ் டூ ஜிடிபி ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமஸ்டிக் லெவல்ல வந்து பேசுறது. ஆனா, இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டர்னலா வந்து ஏதாவது இன்ஸ்டேபிளா வரப்போகுதுன்னா, அத சமாளிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டது தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். அதனால ரிசர்வ் டூ ஜிடிபி ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கீழ வந்து உள்ள வராது. அதனால இத எடுத்துருங்க. ஃபோர்த் பாருங்க. ரிசர்வ் டூ மானிட்டரி வந்து அக்ரிகேட். மானிட்டரி அக்ரிகேட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. டோட்டல் மணி சப்ளை வந்து எக்கானமில எவ்வளவு இருக்கு? அத பொறுத்து நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருப்போம். ஏன் இத வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோசிச்சு பாருங்க. அப்ரிசியேஷன்ஸ் அதே மாதிரி வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷன் எல்லாமே எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்போர்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷன் நடக்கும். இத பொறுத்தும் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கும் சொல்லி தான் இதையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் வந்து ஃபாரெக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்ப என்னென்னலாம் வரும்? 1 வரும், 2 வரும், அதே மாதிரி வந்து 4 வரும். 3 வந்து ரிசர்வ் டூ வந்து என்னன்னா ஜிடிபி ரேஷியோ நம்மளோட பார்ட் ஆஃப் வந்து ஃபாரெக்ஸ் இண்டிகேட்டரா வராது சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 தான் வரும் ரைட்டா. தேர்ட் வந்து இந்த இடத்துல வராது. ஓகே புரியும்னு நினைக்கிறேன். சோ ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் டைரக்டா என்சிஆர்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்படியே எடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். இஃப் ஆல் த பீப்புள் ஆஃப் எக்கானமி இன்க்ரீஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் தே சேவ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் சேவிங் இன் தி எக்கானமி வில் எய்தர் டிக்ரீஸ் ஆர் ரிமைன் அன்சேஞ்ச். திஸ் பினாமினா நோன் அப்படின்னு கேக்குறாங்களே. ஆக்சுவலி ஒரு காமன் மேனோட பர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. என்ன சொல்லுவாங்க எக்கானமி பொறுத்தளவுக்கு இல்ல இண்டிவிஜுவல் லெவல் பொறுத்தளவுக்கு என்னன்னா சேவிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல சேவ் பண்ணும்போது எப்படி எக்கானமில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டோட்டல் வேல்யூ எது டிக்ரீஸ் ஆகுது இல்ல ரிமைன் அன்சேஞ்ச்டா. இது ரொம்ப ஒரு இதா இருக்குல்ல. பட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ இந்த பாரடாக்ஸ் ஆஃப் தட்ல என்ன சொல்றாங்கன்னா, எக்கானமில இருக்கிற பீப்பிள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன். எல்லாருமே ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா சேவிங்க வந்து என்ன இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. எத விடனா ஸ்பெண்டிங்க கம்மி பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு மேனுஃபேக்சரிங் வந்துனா ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப யாருமே வந்து பொருள வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்ல. அப்ப என்ன ஆகும்? இதோட செல்லிங் வந்து குறையும். இதோட செல்லிங் குறைஞ்சுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நெறைய ப்ராடக்ட்டோட செல்லிங் குறையும். குறைஞ்சுச்சுன்னா அப்ப மேனுஃபேக்சரர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ப்ராடக்ட்ட வந்து என்னன்னா புரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க புரொடியூஸும் வந்து குறையும். இப்படி குறையும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்கானமில மனி சப்ளை வந்து குறையும். ஏன்னா, இவரு புரொடியூஸ் பண்ணா தான் வந்து என்னன்னா, இந்த தடவ மறுபடியும் ப்ராடக்ட் வரும். மறுபடியும் ப்ராடக்ட் வந்து செல் ஆனா தான் வந்து மறுபடியும் இவரு என்ன பண்ணுவார் புரொடக்ட் பண்ணுவாரு. இந்த புரொடியூஸே பண்ணாத போது வந்து எக்கானமில என்ன ஆகும்னா, மனி சப்ளை வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். இந்த மனி சப்ளை குறையும்போது என்ன ஆகும்?
ஃபைனலா வந்து எக்கானமி வந்து கொலாப்ஸ் ஆகும் சொல்லுவாங்க. ஏன்னா எக்கானமில வந்து பொறுத்தளவுக்கு என்ன மணி சப்ளை எப்போதும் இருந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா எக்கானமி நல்லாவே ரன் ஆகும்னு சொல்லுவாங்க ரைட்டா. சோ இந்த கான்செப்ட யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கென்னிஸ் வந்து சொல்லியிருப்பாரு. கென்னிஸ் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா இத பாரடாக்ஸ் ஆஃப் த்ரெட்னு சொல்லுவாரு. இதை எதன் மூலம் சொல்லியிருப்பாருன்னா 2008 அண்ட் 9ஓட ரெசஷனுக்கு இதுதான் காரணம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதுக்கு காரணமே வந்து இந்த பாரடாக்ஸ் ஆஃப் வந்து த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா இண்டிவிஜுவலோட சேவிங் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தா மேனுஃபேக்சரர் அதாவது நிறைய மேனுஃபேக்சருக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அகைன். ஏன்னா ஒரு சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. ஒரு மாசம் 6 மாசம் ப்ரொடியூஸ் பண்ணனா அடுத்த 6 மாசம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால என்னால அவர்கிட்ட வந்து மணி இல்ல. சோ மணி வந்து என்னன்னா அவர்கிட்ட இல்லாதனால பேங்க் கிட்ட போய் என்ன கேட்டானா லோன் கேட்க போனாங்க. பட் பேங்க் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட வந்து என்னன்னா இப்போதைக்கு நம்ம பேங்க் காசு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். உங்களால ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அதை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இல்லை. ஏன்னா அவங்க சேவிங் தான் பண்றாங்க தவிர ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேங்க் வந்து ஹெசிடன்ட் டு லெண்ட். இந்த ஹெசிடண்டா இருக்கிறதுனால தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாருன்னா கென்னிஸ் ரொம்ப ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாரு. இது ஒரு பேர் என்ன சொல்லிருக்கும் பாரடாக்ஸ் ஆஃப் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரைட்டா. ஸோ இதுதான் அந்த என்டையர் கான்செப்ட். இதை வச்சு பாருங்க அப்ப ஆன்சர் என்ன பாரடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட் தான் கரெக்டான ஆன்சர். இது நான் எதுக்கு சொல்றேன் என்சிஆர்ல இது டைரக்டாவே வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியோட புக்ல. சரியா ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன் ஆக்சுவலி இது ஈஸியான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேஷ் ரிசர்வ் சொல்லுவோம் அதோட அப்படியே வந்து என்னன்னா இன்னொரு கொஸ்டின் மாதிரியே இருக்கும். Banks are required to maintain a certain ratio between their cash in hand and the total asset அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட மானிட்டரி பாலிசி டூல்ஸ் படிக்கும் போதே வந்து என்ன பார்த்திருப்போம். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியில 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து என்ன குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வரும் ரைட்டா. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வரும். இன்னொன்னு வந்து என்னன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ அந்த குவான்டிட்டியில தான் என்ன அப்படின்னா நிறைய டைப் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து சிஆர்ஆர் வரும். இன்னொன்னு வந்து எஸ்எல்ஆர் வரும். இன்னொன்னு பார்த்தோம்னா பேங்க் ரேட் அப்படிலாம் வந்து வந்துட்டு இருக்கும். இதுலதான் வந்து என்ன ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் வந்து கான்செப்ட் வரும். ஸோ இப்போ அந்த சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் வந்து டிஃபரன்ஸ் நல்லா பார்த்தோம். சிஆர்ஆர் என்ன அப்படின்னா கேஷா அதாவது சர்டன் ரிசர்வ் கேஷா யார்கிட்ட வைக்கணும் ஆர்பிஐ வைக்கணும். இது யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா பேங்க் கிட்ட சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர் என்ன அப்படின்னா நீ கேஷா வச்சிருக்கலாம், இல்ல செக்யூரிட்டியா வச்சிருக்கலாம், இல்ல வந்துன்னா ஈல்டு பாண்டா வச்சிருக்கலாம், இல்ல கோல்டா வச்சிருக்கலாம். இதை யார்கிட்ட வச்சுன்னா நீ ஆர்பிஐட்ட வைக்க வேணாம் உங்ககிட்டயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆனா இந்த அமௌண்ட் அதாவது இந்த லெவல் ஆஃப் இதை எடுத்து வச்சுட்டு நீ என்ன பண்ண மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் வந்து லென் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா வந்து என்னன்னா எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் வந்துன்னா கேஷா வந்துன்னா யார்கிட்ட கொடுத்தோம்னா ஆர்பிஐட்ட கொடுத்தோன்னு சொல்றாங்க. அவ என்ன கேட்டிருக்கான் பேங்க் வந்து ரெக்வயர்ட் டு மெயின்டைன் சர்டன் ரேஷன் சொல்றாங்க. ஆமா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும். ஆனா கேஷ் இன் தியர் ஹேண்ட்னு சொல்றாங்க. கேஷ் இன் தியர் ஹேண்ட் அப்படின்னு வந்தாவே என்ன வந்துடும் பேங்க் இட் செல்ஃப் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப என்ன வராது சிஆர்ஆர் வரும். அவ எதை சொல்றான் எஸ்எல்ஆர் சொல்றான். ஆன்சர் பி தான் வரும். ஸ்டாட்டிஸ்டரி வந்து லிக்விடிட்டி ரேஷியோ தான் சொல்றான்னு சொல்றான் ரைட்டா. நீங்க பாத்துங்க நான் சொன்னதை இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எல்லாமே மானிட்டரி பாலிசி டூல்ஸ். மானிட்டரி பாலிசி சிஆர்ல வந்து கேஷா யார்கிட்ட வச்சணும் ஆர்பிஐட்ட வச்சணும். ஆனா எஸ்எல்ஆர் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் கிட்டேயே அதாவது பேங்க் கூட அவங்களுக்குள்ளேயே வந்து என்னன்னா பேங்க் இன் செல்ஃப் எதா வச்சுக்கலாம். நீங்க கேஷா வச்சுக்கலாம் ஆர் அதர் அசட் வந்து கோல்டா வச்சுக்கலாம், ஜி செக்யூரிட்டியா வச்சுக்கலாம், எதிர் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஏன் கவர்மெண்ட் செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியா ஜி செக்கா ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா அந்த பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா சிஆர்ஆரா கேஷா ஆர்பிஐ வைக்கும் போது இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துன்னா ஆர்பிஐ வந்து பேங்குக்கு தர மாட்டாங்க. ஸோ இதுதான் 2 கான்செப்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்க ஆக்சுவலி எக்கானமி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா எவ்ரி இயர் 1 or 2 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்டுருவாங்கன்னா ஸ்கீம் ரிலேட்டட் கேட்டுருவாங்க. ஸோ 2023 வந்து என்ன இந்த ஸ்கீம் வந்து இருந்தனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம அப்கமிங் இயர் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஏல ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் அடிக்கடி வந்து அப்பேர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமை வந்து நோட் பண்ணிக்க கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மதர் அப்சல்யூட் வந்து அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்கறாங்களே. ஸோ இந்த ப்ரோக்ராம் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா இதுக்கு ரிலேட்டடா கிடையாது. ஏன்னா ஆல் பிரெக்னன்ட் உமன் டு அப்சல்யூட்லி ஃப்ரீ அண்ட் நோ எக்ஸ்பென்ஸ் டெலிவரி பிரசவம் ரிலேட்டடா பேசுறதுக்கான ஸ்கீம் வந்து இது கிடையாது. செகண்ட் பாருங்க ப்ரொவைட் அஷ்யூர்ட் காம்ப்ரிஹென்சிவ் குவாலிட்டி வந்து ஆன்டிநேட்டல் கேர். ஆன்டிநேட்டல் கேருக்கும் இது ரிலேட்டடா கிடையாது. ப்ரொமோட் அன்டைலூட்டட் ஃபோக்கஸ் ஆன் பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் ரிலேட்டடான ஸ்கீம் தான் இது. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஃபோர்த் பாருங்க ப்ரொவைட் மெடிக்கல் அண்ட் நியூட்ரிஷனல் கேர் டு த சிவியர்லி அக்யூட்டட் மால் நியூட்ரிஷன் செல்லும். அதாவது இந்த ஸ்கீம்களை வராது. பட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா மால் நுரிஸ் சில்ட்ரனுக்குன்னா அவங்களுக்கான வந்து ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இது கீழே வந்துருவாங்க ரைட்டா. பட் ஆனா இந்த மதர் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம்ல
1, 2, 4 இது எல்லாமே வராது. எது மட்டும் வரும்? தேர்ட் மட்டும் தான் வரும். ஏன்னா நாட் கரெக்ட் கேட்டப்ப ஆன்சர் வந்து சி தான் வரும். சோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு தெரிஞ்சாவே வந்து நம்மளால ஆன்சர் வந்து மோஸ்ட்லி வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா? ஸோ இப்போ அடிஷனலா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மதர் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு வந்து ப்ரோமோட்டிங் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் வந்து என்னன்னா ப்ரொவைடிங் கவுன்சிலிங் சர்வீஸ். யார் பண்றாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதுல என்னன்னா அன்டைல்யூட்டட் வந்து என்ன பிரஸ்ட் மில்க்னு சொல்றாங்க. அன்டைல்யூட்டட் பிரஸ்ட் மில்க் அந்த பிரஸ்ட் மில்க்ல என்னென்ன கணக்கு கூடாதுன்னா நாட் மிக்ஸ்ட் வித் வந்து என்ன வாட்டர் கலக்கிறது இல்ல வேற ஏதாவது ஃபார்முலா கொடுத்து வந்து இது பண்றது. ஸோ இந்த மாதிரி இல்லாம வந்து என்ன அப்படின்னா தாய்ப்பால் வந்து என்னன்னா டைரக்டா வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அதை பத்தி பேசுற ஸ்கீம் தான் வந்து மதர் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம். ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கும். இது அந்த 2023 வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்ததுனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இப்ப இந்த ஸ்கீம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து என்னன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து நியூஸ் அப்பியர் ஆயிட்டு இருக்கும் இந்த இயர். அதை வந்து என்னன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது கண்டிப்பா தேவை சரியா? ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும் ரைட். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது நம்மளோட வந்து என்ன கடைசி கொஸ்டின்ஸ். ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இஸ் எப்போதும் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரேண்டமா கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் இது. இப்போ என்ன தெரிஞ்சும் ரயில் விகாஸ் நவரத்னவா மகாரத்னவா மினிரத்னாவா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து கரண்ட் அஃபேர்ல நியூஸ்ல இருந்துச்சு. ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த ரீசெண்ட் யாராவது 2023 வந்துன்னா இவங்க மினி ரத்னால இருந்து நவரத்னா கேட்டகரி வந்து வந்திருப்பாங்க. இப்ப நவரத்னா கேட்டகரி வரணும்னா சில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அது என்னென்ன எலிஜிபிலிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துன்னா நவரத்னா வர்றதுக்கு முன்னாடி அவங்க மினி ரத்னாவோட வந்துன்னா ஷெட்யூல்டு ஏக்குல இருக்கும். ஷெட்யூல்டு ஏ ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்து நவரத்னாக்கு வர முடியும் ரைட்டா. அடுத்து எக்ஸலன்ட் ஆர் வெரி குட் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரேட்டிங் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ரிசர்ச் ஆர் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட வந்து என்னன்னா ஒர்க் வந்து என்னன்னா யாரு கூடயாவது பெரிய கம்பெனியோட சைன் பண்ணி அதை வந்து என்ன உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா கொடுத்துருக்கணும். தேர்டு வந்து இதோட பேராமீட்டர் அதாவது ஸ்கோர் வந்து 60 அவுட் ஆஃப் 100 பேராமீட்டர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து ப்ராஃபிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் காஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் ஏர்னிங்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா அதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மோர் அட்டானமி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஜாயின் வெஞ்சர் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதர் பினான்சியல் டிசிஷன்ஸ்க்கு வந்தோம்னா ஓனாவே எடுத்துக்கலாம். கவர்மெண்டோட இன்டர்ஃபியன்ஸ் பெருசா அந்த இடத்துல வராது ரைட்டா. இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து 2023 ஜனவரி 18 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து ப்ரொபோஸ் பண்ணி இதை மினிரத்னாவில இருந்து என்ன பண்ணா நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு வந்து என்ன மாத்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரைட்டா. அப்ப என்ன சொல்லலாம்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எக்கானமில ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. அதை நம்ம வந்து என்ன எப்படி லேர்ன் பண்ண போறோம் அதுதான் இதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா. ஸோ இதோட 2023 வந்து என்னன்னா நம்மளோட எக்கானமி பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ரொம்பவே வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.